இதுக்கு வந்து பர்மனன்ட் குர் கிடையாது. இது வந்து ஆன்டி வைரல் தெரப்பி. இதை வந்து லைஃப் இன்னும் 4 நாள் சாப்பிட்றோன்னா அவனுக்கு இன்னொரு 10 நாளாக ஒப்பீனி தருது, ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா தருது. அந்த மாதிரி கொஞ்சம் லைஃப் டைமும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ ப்ரிவென்ஷன்றது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். அன்னஸ் சொசைட்டி ஸோ நம்ம சேஃப் செக்ஸாக இருக்கணும். ஆக்சுவலமாக அந்த பிளட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது, ஆக்சுவலமாக ட்ரக்ஸுக்கெலாம் அவாய்ட் பண்ணாமல் இது பண்ணாமல் இருந்தோன்னா இந்த டிசீஸ்லேருந்து நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கேன்சர். ஸோ கேன்சர்னு பார்த்தோன்னா வந்து கேன்சர்ன்றது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டபுள் டிசீஸ். இது வந்து இன்ஃபெக்ஷஸ் கிடையாது. ஓகே, இது வந்து ஒருத்தவங்ககிட்ட இன்னொருத்தவங்க அந்த மாதிரிலாம் பரவாது. இது தொடுறதுனாலையோ ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலமாக அவங்க வந்து இது வந்து பரவாது. இது வந்து ப்ரோ அன்கோஜின் வந்து அன்கோஜின்னா வந்து இது வந்து மாறுறதுன்னா இதை வந்து சொல்லுவாங்க. இது வந்து ப்ராசஸ் கேன்சர் செல்லுன்றது வந்து ஆன்கோஜெனிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ன்றது சொல்லுவாங்க. எஸ். ஸோ நார்மல் செல்லுன்றது வந்து ப்ராப்பராக கான்டாக்ட் இனிபிஷனாக இருப்பாங்க. ஓகே, ஸோ ப்ராப்பர் கான்டாக்ட் இனிபிஷன் மீன்ஸ் என்ன, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் வந்து கான்டாக்டுன்றது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அது ஆனால் இந்த கேன்சர் செல்ஸ் இருக்குன்றது வந்து அந்த ப்ராப்பரான கான்டாக்ட் இனிபிஷன் கிடையாது. நிறைய செல்ஸ் எக்கச்சக்கமாக அப்படியே ரெடி ஆகிட்டே போவோம், அதுதான் கேன்சர்ன்றது சொல்லுவோம். ஓகே, ஸோ மோர் தென் மில்லியன் ஆஃப் இந்தியன்ஸ்ன்றவங்க வந்து இதனால் சஃபர் ஆயிருக்காங்க. ஸோ கேன்சர்ன்றது வந்து ஸோ கான்டாக்ட் இன்ஹிபிஷன்ன்றது வந்து நார்மல் செல்லில் இருக்கும். நெக்ஸ்ட் அதர்ஸ் கான்டாக்ட் இன்ஹிபிட் அன்கண்ட்ரோல்டு க்ரோத்துன்றதுனால அதான் கேன்சர் செல். ஓகே, அந்த இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து லாஸ் பண்ணிங்க கான்டாக்ட் இன்ஹிபிஷன். நெக்ஸ்ட் அது வந்து கண்ட்ரோல்டாக இருக்காது, அதெல்லாம் வந்து கேன்சர் செல்ஸ் கிட்டே இருக்காது, அதுதான் வந்து கேன்சர் செல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து டிவைட் ஆகிறது வந்து நல்லா மாஸ் ஆஃப் செல்ஸ்ன்றதுனால வந்து நமக்கு நிறைய செல்ஸ் எக்கச்சக்கமாக ரேடியேஷன் ஆகும், டியூமர் மாரி ஏரியா ஆகும், அதுதான் கேன்சர் கேட்டின்றாங்களா அது. நெக்ஸ்ட் டியூமர்ன்றது வந்து 2 டைப் ஆஃப் டியூமர் இருக்குது. ஒன்று வந்து பிகினிங் டியூமர்னு வாங்க, இன்னொன்று வந்து மேக்னினட் டியூமர். பிகினிங் டியூமர்ன்றது வந்து இயர்லி ஸ்டேஜஸ், ஸ்டார்டர் ஸ்டேஜஸ். இப்போ ஒரு ஆர்கனா அது வந்து அஃபெக்ட் பண்ணால் இயர்லி ஸ்டேஜில் சின்ன சின்ன கட்டியாக அதில் வந்து இருக்கும், அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அதர் ஆர்கன்ஸுக்கு. மேக்னினட் டியூமர்ன்றது வந்து அதர் பார்ட்ஸையும் டேமேஜ் பண்ணும் அந்த செல்ஸ். ஏன் டேமேஜ் பண்ணுது, ஏன்னா அது வந்து செல் டிவைட் ஆகிறதுக்கு நியூட்ரியன்ஸ் தேவைப்படும். ஸோ இதுக்கு நியூட்ரன்ஸ் செல் டிவைட் ஆகிறதுக்கு தேவைன்றதுனால அங்கே இருக்க நார்மல் செல்க்கு தேவையான நியூட்ரன்ஸை இவங்க எடுத்து இவங்க வந்து அது மூலிமா இவங்க தான் எக்கச்சக்கமாக மல்டிப்ளை ஆவாங்க, அதனால வந்து அந்த இடம் வந்து பாதிக்கப்படுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஸோ கேன்சர் காஸ் பண்ணுறவங்கன்றவங்கள நம்ம வந்து கேன்சர்னோஜென்னு சொல்லுவோம். ஸோ கேன்சர் வந்து அன்கண்ட்ரோலபிளாக இருக்குல்ல, ஸோ அதை நம்ம வந்து மெட்டாஸ்டாசிஸ்ன்றத அந்த கண்டிஷனை சொல்கிறோம். மெட்டாஸ்டாசிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டாஸ்டாசிஸ் இது வந்து மோஸ்ட் ஃபேவரபிள், அதாவது மேக்னினட் டியூமர் எக்கச்சக்கமாக அப்படியே டியூமர் ரெடி ஆகாது. நெக்ஸ்ட் கேன்சர் செல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கேன்சர்னோஜென் மூலமாக நடக்குது. இது வந்து அயனைசேஷன் ரேடியேஷன், அதாவது எக்ஸ்ரே, காமா ரே, நான் அயனைசிங் ரேடியேஷன் லைக் யூவி காசஸ், டிஎன்ஏல டேமேஜ் நடக்கிறது மூலிமா கூட நமக்கு வந்து கேன்சர் வருது. நெக்ஸ்ட் நியோபிளாஸ்டிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது மூலிமா கேன்சர்ன்றது வருது. நெக்ஸ்ட் கெமிக்கல் கேன்சர்னோஜென்னு பார்க்கும்போது டொபக்கோ ஸ்மோக், அதாவது சிகரெட் பிடிக்கிறாங்க அவங்க. நெக்ஸ்ட் அதுமாதிரி மேஜர் காசஸ் லங் கேன்சர் அவங்களுக்கு வருது. நெக்ஸ்ட்டு கேன்சர் காசிங் வைரஸ், கேன்சர் காஸ் பண்ணுற வைரஸ் எதுனா ஆன்கோஜெனிக் வைரஸ். ஓகே, இது வந்து வைரல் ஆன்கோஜின்றது வந்து இதோட வைரல் ஆன்கோஜென்ன்றது வந்து ஃபர்தர் சிவரல் இந்த வைரல் ஆன்கோஜின்ன்றது வந்து செவரல் ஜீன்ஸ் இருக்குது. செல்லுலர் ஆன்கோஜின், புரோட்டோ ஆன்கோஜின், அதாவது ஆர்சி ஆன்கோஜின்னு சொல்லுவோம். ஓகே, இதை வந்து நார்மல் செல்லேருந்து கேன்சர் செல்லாக மாற்றி விட்டுரும், அதுதான் இதோட வேலை. ஸோ கேன்சர் வந்து டிடெக்ட் பண்ணுறது, டயக்னோஸ் பண்ணுறதுன்றது வந்து இயர்லி டிடெக்ஷன்னு பார்த்தோன்னா வந்து இயர்லி டிடெக்ஷன் பண்ணுறோன்னா நம்மளால் கேன்சர் வந்து மோஸ்ட்டாக குணப்படுத்திட முடியும். பட் அதிகமாகிடுச்சுன்னா பண்ணுவேன். நெக்ஸ்ட் அதுக்கு கேன்சர் டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து
நம்ம பயோப்சியை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஹிஸ்டோபாத்தாலஜிக்கல் ஸ்டடீஸ், அதாவது டிஷ்யூ அண்ட் பிளட், பவுன் மேரோ டெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பண்ணி செல் கவுண்ட்டுன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, எவ்வளோ செல்ஸ் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே வந்து எவ்வளோ செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, காசஸ் ஆஃப் லியூமியா அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பயோப்சின்றது என்னன்னா எந்த பீஸ் ஆஃப் டிஷ்யூவில் நமக்கு வந்து டவுட் இருக்கோ அந்த பீஸ் ஆஃப் டிஷ்யூவை நம்ம வந்து கட் பண்ணி அதை வந்து பார்ப்போம். அது வந்து கேன்சர் செல்லா நார்மல் செல்லா அப்படின்ற மாதிரி அண்டர் மைக்ரோஸ்கோப்பை வச்சு ஸோ ஹிஸ்டோபாத்தாலஜிக்கல் ஸ்டடீஸ்ன்றது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதுமா வந்து ரேடியோகிராஃபி எக்ஸ்ரே மூலிமா வந்து பார்க்குறது. நெக்ஸ்ட் சிடி கம்ப்யூட்டர் டெர்மோகிராஃபின்றது மூலிமா பார்க்குறது. எம்ஆர்ஐ மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது கேன்சரை பற்றி நம்ம வந்து பார்க்குறது. அண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் இல்லாமல் நம்மளால இதை எம்ஆர்ஐ மூலமாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அதுமா வந்து கம்ப்யூட்டர் டெர்மோகிராஃபி எக்ஸ்ரே யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அதுமாதிரி 3 டைமென்ஷனல் வியூவில் நம்மளால் பார்க்க முடியும் இமேஜ் இன்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸில் அதை உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அதுமா வந்து எம்ஆர்ஐன்றது ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அண்ட் நான் அயனைசிங் ரேடியேஷனாக இருக்கும். ஸோ அக்யூரேட்டாக நம்மளால் வந்து பாத்தாலஜி அந்த செல்லோட இதை பற்றி நம்மளால நல்லா ஃபிசியோலஜிக்கல் சேஞ்சஸ்லாம் எப்படி இருக்குது லிவிங் டிஷ்யூவில் அந்த இது இல்லாமல் சேர்த்து பார்ப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்டிபாடி அகேன்ஸ்ட் கேன்சர் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். ஸோ இதுக்கு என்ன மருந்துன்றதை பார்த்தோன்னா இந்த சர்டன் கேன்சர்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி நம்ம பாடியிலே கூட ரெடியாகும். நெக்ஸ்ட் அது மாதிரி டெக்னிக் ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, இப்போ நம்ம இது மூலிமா நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லி பார்த்தோமா. இப்போ ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோன்னா ரேடியோகிராஃபி, டெர்மோகிராஃபி, இம்யூனோகிராஃபி, இது 3 இருக்குது. ஸோ ரேடியோகிராஃபின்றது என்னன்னா ரேடியோகிராஃபின்றதுல வந்து டியூமர் செல்லுன்றதை வந்து இர்ரேடியேட், அதாவது அதில் வந்து ரேடியேஷனை இர்ரேடியேட் பண்ணி அதை செல்லை வந்து டெத் பண்ணுறது. ஸோ இது வந்து ப்ராப்பராக வந்து ப்ரொடக்ஷன் நார்மல் டிஷ்யூலாம் வந்து ப்ரொடக்ட் பண்ணி இந்த கேன்சர் செல்லை மட்டும் நம்ம வந்து காலி பண்ணுறது. ஓகே, அதுதான் வந்து ரேடியோ தெரப்பி. ஸோ ரேடியேஷன் தெரப்பின்னு இருக்குல்ல, அதை தான் சொன்னேன். இன்னொன்று வந்து கேன்சருக்கு வந்து சர்ஜரி, அதாவது கட் பண்ணி எடுத்துருவாங்க அந்த இதுவை. நெக்ஸ்ட் அதுமாதிரி வந்து கெமிமோ தெரப்பின்னு பார்த்தோன்னு வைங்களேன், ட்ரக்ஸு கொடுத்து அந்த பர்டிகுலர் டியூமருக்கு மட்டும் ட்ரக்ஸ் மாதிரி கொடுத்து அந்த செல்ஸை வந்து கில் பண்ண வைப்பாங்க. பட் ஆனால் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஹேர் லாஸ், அப்புறமா அந்த அனிமியா இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அதுமாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க, இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பின்றது என்ன, இம்யூனோதெரப்பினா வந்து பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். இப்போ ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்றதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை மாடிஃபை பண்ணி விட்டுருவோம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஆக்டிவேட் தி இம்யூன் சிஸ்டம். ஸோ இதனால் வந்து பேஷண்ட்டோட இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ டியூமர்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்றது பார்த்தோமா. ஸோ இதுதான் சொன்னேன் நான், ஹேர் லாஸ், அனிமியா இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ன்றது வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் அது மாதிரி டியூமர்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அது மாதிரி வந்து ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ். ஸோ ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ்ன்றதுல என்ன பார்க்குறோன்னா வந்து ஒபாய்ட்ஸ்ன்றது வந்து அசிட்டலின் ஆஃப் மார்ஃபைன்றதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. இதில் வந்து லாக்டாக்ஸ் பாபி பிளான்ட்ன்றதுலேருந்து இந்த அசிட்டலின் ஆஃப் மார்ஃபைன்றதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாப்பர் சோம்னிஃபெரம்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து எப்படி வந்து இது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு, அதாவது இன்டேக் நம்ம எப்படி வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரின்றது பார்க்கும்போது இது எப்படிலாம் எடுத்துப்பாங்கன்னா சோர்ட்டிங் ஆர் இன்ஜெக்ஷன். அதாவது சோர்ட்டிங் மீன்ஸ் வாட் மூந்து அப்படியே போதை ஏறும்ல அது. நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன்னா வந்து கையில் ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் மூலமா வந்து இதை வந்து எடுத்துப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப பழக்கம். ஓகே, இது வந்து எப்படி இருக்கும்னா இதில் கேரக்டரிஸ்டிக்னு பார்த்தோன்னா இது வந்து ஒயிட்டாக இருக்கும், ஓடர்லெஸ்ஸாக இருக்கும், கொஞ்சோண்டு பைட்டர் கிறிஸ்டலைன் காம்பவுண்டாக இருக்கும் இது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இது வந்து நம்ம ஒபைட்ஸோட ரெசிப்டார் எங்கே இருக்காங்கன்னா வந்து நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேயும் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்லேயும் இருக்குது. ஓகே, ஹெராயின்ன்றது காமனாக நம்ம வந்து ஸ்மாக்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து கெமிக்கல் நேம் வந்து டைஅசிடைலைன் மார்ஃபைன்ன்றது இதோட கெமிக்கல் நேம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து கேனாபினாய்ட்ஸ்ன்றது வந்து இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பூ பூக்கிறது. ஓகே, அந்த பிளான்ட் கெனாபைஸ் சட்டவைஸ்ன்ற அந்த பூலேருந்து நமக்கு இருக்குது. இது வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னா அந்த இன்ஹாலேஷன் மீன்ஸ் என்ன, இன்ஹாலேஷன்னா வந்து
inhalation or oral injection. அது